என்னிடத்தில் நன்மை இல்லை, உன்னிடத்தில் பாவம் இல்லை. என்னிடத்தில் நன்மை இல்லை, உன்னிடத்தில் பாவம் இல்லை. இயேசு நான் உமக்கு செய் நன்றி சொல்லிட ஏதொன்றும் வார்த்தை இல்லை. இனியவர்களை, பவளம் தொலைக்காட்சி பார்வையாளர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம். தவக்காலம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் நெறிப்படுத்த கிறிஸ்தவ பண்பில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளில் வாழ்வதற்கு அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. எல்லா மதங்களிலும் தவ முயற்சிகள் இருக்கின்றன. தவம் செய்யும் பொழுது ஒருவருடைய மனம் ஒருமைப்படுகின்றது. தவம் செய்யும் பொழுது தான் யார் என்பதை அறிந்து கொள்கின்றார். தவம் செய்யும் பொழுது பிறர் மீது அக்கறை வேண்டும் என்ற நல்ல எண்ணம் பிறக்கிறது. ஆகவேதான் தவம் என்பது அவசியம், அடிப்படை என்று திருச்சபை வலியுறுத்தி 40 நாட்கள் தவ முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இனியவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதை நினைவில் கொண்டு நாம் அனைவரும் தவறு தீமை அனைத்திலும் விலகி புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தவக்காலம். 40 நாட்கள் தவக்காலத்தை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த தவக்காலம் வாழ்வை மாற்ற வேண்டும், நமக்குள் மன மாற்றத்தை தர வேண்டும். வருடா வருடம் வந்து போகக்கூடிய ஒரு நாட்களாக இருந்துவிடக்கூடாது. இந்த ஆண்டு தவக்காலம் சரியான மனமாற்றத்தை, நல்ல வாழ்வு மாற்றத்தை தந்தாக வேண்டும். புதிய வாழ்வை நம்மில் உருவாக்க வேண்டும். புதிய இதயம், புதிய ஆவியை அணிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு திருமொழி சொல்லுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை உள்வாங்கி புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. தவறு செய்தவன், தீமை செய்தவன் தவறுக்கேற்ற தண்டனை பெறுகிறான், சிறையிலே வாடுகிறான். பெரிய தவறாக இருக்கும் பொழுது கொலை தண்டனையாகவும், இன்னும் அதைவிட குறைவான தவறாக இருக்கும் பொழுது ஆயுள் தண்டனையும், இன்னும் அதைவிட குறைவாக இருக்கும்போது சில ஆண்டுகள், சில மாதங்கள் என்று தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இந்த தண்டனை வழங்கப்படும் பொழுது இந்த சிறைகள், இந்த தண்டனை எதற்காக என்று சொன்னால், திருந்துவதற்கும், மனிதன் மனம் மாறிட வேண்டும், தன் வாழ்வு இப்படி மோசமான வாழ்வாக இருந்து பிறர் வாழ்வை கெடுத்து விட்டதே என்பதை உணர்ந்து அவன் திருந்திட வேண்டும் என்பதற்குத்தான். அதனால்தான் நாம் மரண தண்டனை கூட கொடுக்க வேண்டாம், மனம் மாறுவதற்கான தண்டனைகள் போதும் என்பதைத்தான் நாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல் இந்த தவக்காலமும் நமக்கு ஒரு தவறை, தீமையை, மனம் மாற்றத்தை கொண்டு வாழ்வதற்கான தண்டனை காலம் என்று கூட நினைத்து கொள்ளலாம். இந்த 40 நாட்களும் ஜெபத்திலும் தவத்திலும் நல்ல செயல்களிலும் நம்மை ஈடுபடுத்தி நாம் செய்த தவறுகள், தீமைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி, மனிதனிடம் மன்னிப்பு வேண்டி புதிய வாழ்வை, புதிய இதயத்தை, புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தவக்காலம். ஒவ்வொரு வருடமும் மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள, தூய்மையான இதயத்தை இறைவா என்னகத்துக்குள் தா என்று இறைவனை நோக்கி கெஞ்சி கேட்டிட இந்த தவக்காலம் உதவி செய்கின்றது. 40 நாட்கள் இந்த தவக்காலத்தை நாம் செயல்படுத்துகின்றோம். தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 12 பார்க்கலாம். தொடக்க நூல் 7:12 சொல்லுகின்றது, வெள்ளப்பெருக்கு 40 நாட்கள் இருந்தது என்று சொல்கிறது. 40 என்பது முழுமையை குறிப்பதாக இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு நோவா காலத்திலே 40 நாட்கள் அவர்களை சுற்றி இருந்தது. அதன் பின்பு வடிந்து புதிய வாழ்வை பெற்றார்கள். நோவா தன்னோடு இருந்தவர்களோடு, பறவைகளோடு, விலங்குகளோடு, இயற்கையோடு வெளியே வந்து ஒரு புதிய உலகை படைத்தார். ஆகவே அந்த 40ஐ நினைவுபடுத்தி, நோவா போல என்னையே இறைவன் கரத்தில், இதயத்தில் தந்து
புதிய வாழ்வுக்கு வர வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துவதும் இந்த தவக்காலமாக இருக்கின்றது. விடுதலை பயண நூல் 24:18 விடுதலை பயண நூல் 24:18 எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மோசே 40 நாட்கள் கடும் தவம் இருந்து இறைவனை நோக்கி ஜெபித்து 10 கட்டளையை பெற்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த 10 கட்டளையை பெற்று மக்களுக்கு நல் அறநெறியை தந்த ஒரு புதிய வாழ்வு, இப்படித்தான் வாழ வேண்டும் என சொல்வதற்கு இறைவனோடு ஐக்கியமான 40 நாட்களை குறிக்கிறது மோசேயின் தவ வாழ்க்கை, இறைவனை சந்திக்க எடுத்துக்கொண்ட நாட்கள். அதுபோல இந்த 40 நாட்களும் எனக்குள் இறைவா புதிய அறநெறியை, புதிய வாழ்வை உன்னையே பற்றி கொள்ள, உலகிலே நல் மனம் உள்ளவனாக இருந்திட என்னை மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த தவக்காலத்தில் 40 நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் பயணம் சென்றார்கள் என்பதை நாம் எண்ணிக்கை நூல் 14ஆம் அதிகாரம் 33 முதல் 34 பார்க்கின்றோம். 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அவர்கள் கானான் நாட்டிற்கு செல்ல. பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு செல்வதற்காக 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது எண்ணிக்கை நூல் 14:33 முதல் 34 வரை. இனியவர்கள், 40 என்பது முழுமை. எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த மக்கள் விடுதலை அடைவதற்காக இறைவனின் துணையோடு இரவிலே அருமையான ஒளிச்சொடராகும், பகலிலே நல்ல மேகத்தூடாக வந்து கடவுள் அவர்களை காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம். அந்த 40 போல நாமும் இந்த 40 நாட்களில் இரவிலும் பகலிலும் இறைவன் துணையோடு நமது வாழ்வை நடத்தி புதிய மனிதனாக வர வேண்டும் என்பதை சொல்லித் தருவதாகவும் இந்த 40 ஆண்டுகள் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அதுபோல 1 அரசர் 19:8 முதல் 9 பார்த்தோம் என்றால், எலியா ஒரேபு மலையை அடைந்திட 40 நாட்கள் எடுத்தார் என்று பார்க்கின்றோம். மலை என்று சொல்லுவது நமக்கு நன்றாக தெரியும். மலை உள்ள இடங்களெல்லாம் இறைவன் வாழும் இடங்கள் என்று பார்க்கின்றோம். அந்த ஒரேபு மலையை அடைவதற்காக 40 நாட்கள் எலியா எடுத்துக்கொண்டார். ஒரு புதிய அனுபவத்தை, இறை அனுபவத்தை பெற எலியா 40 நாட்கள் எடுத்துக்கொண்டார். அதுபோல நானும் இறை அனுபவத்தை, இறைவனின் உச்சியை, மலையை, இறை அருளை அடைவதற்காக இந்த 40 நாட்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார் என்பதைத்தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்திகளும் நமக்கு அருமையாக சொல்லித் தருகின்றன. ஆகவே 40 என்பது முழுமையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்களும் அந்த மலையிலே இருந்து தனிமையிலே தந்தையோடு தியானித்து ஒருமித்து இருந்த பொழுது, பல துன்பங்கள் துயரங்கள் வந்த பொழுது கூட அத்தனையும் தாங்கி கொண்டு நல் இறை திருவுளத்தை பறை சாற்றிட உலகிற்கு தன்னுடைய பணியை தொடர்வதற்காக வந்தார் என்பதை பார்க்கின்றோம். இனிவர்கள் அதுபோல இந்த 40 நாட்களும் இறை அரசு அமைத்திட என்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டேன் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த தவக்காலம் சிறந்ததான காலமாக இருக்கும். வாடிக்கையான காலமாக தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். நமது வாழ்வை மாற்றும் காலமாக, இறை அனுபவத்தை பெறும் காலமாக, புதிய ஆவியை, புதிய இதயத்தை பெரும் காலமாக, இறை அனுபவத்தை பெரும் காலமாக, புதிய அறநெறியை பெரும் காலமாக, ஆண்டவனை உச்சியை அடையும் காலமாக, தீமைகள் தவறுகளை விலக்கி இறை அரசை அறிவிக்க நாம் தயாரிக்கும் காலமாக இந்த 40 நாட்களும் இருந்திட வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இனியவர்களை, இதற்கான என்னென்ன முயற்சிகள் செய்வது? பல பேர் பல திட்டங்களை நாம் தீட்டியிருப்போம். ஒவ்வொரு நிமிடமுமே இந்த தவ எண்ணம் நம் உள்ளத்திலே இருந்திட வேண்டும். காலங்கள் அவருடையன. இந்த காலத்தை சிறப்பாக நான் பயன்படுத்திவிட வேண்டாமா? இரவும் பகலும் கண் விழித்து நான் காத்திருக்க வேண்டாமா? 10 கன்னியர் ஓமையை நாம் பார்க்கின்றோமே. விழித்திருந்த கன்னியர்கள் அனைவருமே மணாளன் வரும்பொழுது வாழ்வை, ஒளியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தூங்கி போனவர்கள், விளக்கிலே எண்ணெய் இல்லாதவர்கள், திரி இல்லாதவர்கள் மணாளன் வரும்பொழுது அனுமதி இல்லாமல் தூர ஒதுக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அதுபோல இந்த 40 நாட்களும் நான் விளக்கோடு, எண்ணெயோடு, திரியோடு நான் இறைவனுக்காக காத்திருப்பேன் என்ற எண்ணத்தோடு சொல்லாலும், செயலாலும், சிந்தனையாலும், உடலாலும்,
அனைத்தாலும் இறைவனுக்குரிய வாழ்வை வாழ வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு அருமையாக தரப்பட்டிருக்கிறது ஜெபம், தவம், நற்செயல் என்பதைத்தான் இந்த 40 நாட்களும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. திருச்சி அழகாக சொல்லித்தருகிறது. ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் என்ற உடனே நினைத்து பார்க்க வேண்டும். பல நற்செய்தி கூட்டங்கள், பல தியானங்கள், இவைகளெல்லாம் போய் பங்கு பெற்றுவிட வேண்டும் என்பது அல்ல. இவற்றில் பங்கு பெற்றுவிட்டு என் இதயத்தை உருவாக்கிவிட வேண்டும். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசில் நுழைய மாட்டான். மாறாக கடவுளின் விருப்பத்தின்படி நடப்பவன் தான். சொல்லாலும் செயலாலும் இறைவனை புகழ வேண்டும் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்னை தெரசாள் செபிக்கும் உதடுகளை விட பிறருக்கு உதவும் கரங்களே இறைவனுக்கு சொந்தமானவை, விருப்பமானவை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மந்திரங்கள் ஓதுவதாலோ இல்லை என்றால் முனகல் செபங்களை சொல்வதாலோ சத்தம் போட்டு ஜெபித்துக் கொண்டிருப்பதாலோ பல ஓசைகளை எழுப்பி எக்காலம் முழங்கிக் கொண்டிருப்பதாலோ இறைவனை வெளிப்படுத்தி விட முடியாது. மாறாக நல் இதயத்தை உருவாக்கி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ள வேண்டாம் என்று யோவேல் 2:13 நாம் யோவேல் சொல்லுகின்றார். யோவேல் 2:13 பார்க்கின்றோம். இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். ஆம், நமது இதயத்தை கிழித்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு தீமையான எண்ணம், தீமையான சிந்தனை, தீமையான வார்த்தைகள், தீமையான செயல்பாடுகள் இவைகளை கொண்ட இதயமாக நான், எனது கர்வம், காமம், கவர்ச்சி, எனக்கு போதும், நான் தான் வாழ வேண்டும் என்ற சுயநலம் என்ற இதயத்தை நான் உடைத்தெறிந்து விட்டு நல்ல இதயமாக, இறைவனின் இதயமாக, குழந்தைகளைப் போல் மாறுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அழைத்தாரு. அந்த இதயம் போல கள்ளம் கபடு அற்ற இதயமாக என் இதயம் மாறிவிட வேண்டும். அன்னை மரியாள் சொன்னார்களே, இதோ உமது அடிமை, இறை வார்த்தை வந்த பொழுது இதோ உமது அடிமை என்று தன்னை முழுமையாக திரை திருவுலத்திற்கு அர்ப்பணித்தார்களே, அதுபோல என் இதயம் மாறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டால்தான் இந்த தவக்காலம் உண்மையிலேயே சிறந்த இதயத்தை தந்து செயல்பாட்டிற்கு அழைப்பதாக இருக்க முடியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 34 பார்க்கிறோமே. ஊதாரி மகன் ஓமை அடிப்படையான ஓமையாக, அடிப்படையான செய்தியாக தவக்காலத்திற்கு இருக்கின்றது. என்ன பார்க்கின்றோம்? கெட்டு போனவன், தந்தை விட்டு விலகி போனவன் மனம் மாறுகின்றான். ஆண்டவரே உமக்கு எதிராகும், என் தந்தைக்கு எதிராகும் நான் தீமை செய்து விட்டேன், நான் திரும்பி வருகிறேன், முழுமையாக திரும்புதல், யூட்டன், நான் இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு கூட அருகதையற்றவன், நான் ஒரு ஊழியராக இருக்க விரும்புகிறேன் என்று மனம் மாறினானே, அந்த மனமாற்ற நிகழ்வு எனக்கு வர வேண்டும். உதாரி மகன் போல நான் முழுமையாக தந்தையை நோக்கி திரும்புகிறேன், உமக்கும் இம்மக்களுக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், ஏமாற்றி விட்டேன், லஞ்சம் வாங்கி விட்டேன், தீமையிலே விழுந்து விட்டேன், தீய பழக்க வழக்கங்களில் விழுந்து விட்டேன், ஐயோ இதுதான் எனது வாழ்க்கை என்று தவறான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், என் சுயநலத்திற்காக, என் ஆசைக்காக, பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்ற புகழுக்காக நான் பலவிதமான தீமைகளை செய்துவிட்டேன், இனி மாறுகிறேன் என்ற ஒரு மாற்றத்தை ஊதாரி மகன் போல நான் கொண்டிருந்தேன் என்றால்தான் நிச்சயமாக இந்த தவக்காலம் நமக்கு சிறந்த மனமாற்றத்தை, புதிய வாழ்வை தருவதாக இருக்க முடியும். மத்தேயு 3:8 நமக்கு அருமையாக சொல்கிறது, நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கான நல்ல செயல்களை செய்யுங்கள். நான் மனமாறிவிட்டேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, நீங்கள் மனம் மாறியதற்கான நல்ல செயல்களை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக நான் மனமாறிவிட்டேன், தவக்காலம் என் மனதை, என் வாழ்வை மாற்றியிருக்கிறது என்று சொன்னால், நான் தீமை தவறுகளை விட்டு விலகி இருக்கிறேன் என்றால் நல்ல செயல்களை, கனிவான பேச்சை, கனிவான செயல்களை, பிறர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பை, மதம் சாதி பாராத ஒரு பண்பை, ஏழை பணக்காரன் என்று பாராத ஒரு பண்பை, எல்லோரோடும் உறவோடு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நல் முகத்தோடு புன்னகையோடு வாழக்கூடிய மனநிலை நமக்கு இருந்தால்தான் நிச்சயமாக இந்த தவக்காலம் அர்த்தமுள்ள வாழ்வை எனக்குள் படைக்கிறது, புதுப்பிக்கிறது என்பதை தருவாக இருக்க முடியும். இனியவர்களே, எத்தனை காலம்தான் இப்படி வாழ்ந்துவிட்டு போவோம்? எப்படியும் இருக்கட்டும், எதுவும் நடக்கட்டும், நான் இப்படித்தான், என்னை திருத்த முடியாது, நான் தீமையில் தான் வாழ்வேன், தீய பழக்க வழக்கத்தில் தான் இருப்பேன், நான் விரும்புவதான் செய்வேன், கணவன் சொல்லை கேட்க மாட்டேன், இல்லை மனைவியை பற்றி கவலைப்பட மாட்டேன், பிள்ளைகள் தாய் தந்தையை பற்றி கவலை வேண்டியதில்லை,
நான் குடிக்கிறேன், வாழ்கிறேன், மகிழ்கிறேன், ஏமாற்றுகிறேன் என்று வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் எப்படி இந்த வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக, பாராட்டுவதற்கான வாழ்க்கையாக இருக்க முடியும்? நான் சமீபத்திலே சாதாரண ஒரு பெண்ணின் அடக்க சடங்கிலே பங்கு பெற்றேன். ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண், 42 வயதிலே அந்த தாய் இறந்து போனார்கள். அவருடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்து போன பொழுது அந்த ஊரே அழுதது. அவர் இறந்து போன பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஐயோ இவர் இறந்து விட்டாரே, இந்த ஒரு நல்ல ஒரு பெண் இறந்து விட்டாரே, கடவுளுக்கு கண் இல்லையா, எப்பொழுதும் ஆலயத்தில் இருப்பாளே, எவ்வளவு அருமையாக ஏழைகளுக்கு உதவி செய்வார், எந்த விதமான பண திமிரு இருக்காதே, மிக எளிமையாக பேசக்கூடிய ஒரு பெண்ணாச்சே, இவள் இறந்து விட்டாளே, இறைவன் ஏன் இப்படி செய்து விட்டார் என்று அங்கலாய்த்தார்கள். ஊரே அந்த முழுவதும் விடுமுறையாய் போனது. அடக்கத்தில் பங்கு பெற்றது. ஒரு வார காலமாக பார்க்கும் முகமெல்லாம் அந்த ஊரிலே இதே நிகழ்வைத்தான் பேசினார்கள். பங்கு தந்தை கூட நமது ஊரின் தேவதை, சம்மனசு, புனிதை இறந்து விட்டாள் என்று கூட ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே சொன்னார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தோம் என்றால், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரணமாக வாழ்ந்தவர். ஆனால் தன் கணவர் வெளிநாட்டிலே வேலை செய்து அனுப்பிய பணத்தை மிக அருமையாக ஏழைகளுக்கு உதவியும், கடன் கொடுத்தும், வட்டி வாங்காமலும், சிலர் கடன் கொடுக்க முடியாவிட்டால் திருப்பி தர முடியாவிட்டால் மன்னித்தும், சிலருடைய நோயாளிகளுக்கு இவரே போய் சந்தித்து உதவியும், படிப்பதற்கு உதவியும், முதியவர்களுக்கு உதவியுமாக அரும்பெரும் பணிகளை செய்த ஒரு பெண்ணாக அவர் இருந்திருக்கின்றார். இனியவர்களே, இந்த வாழ்க்கை தான் உண்மையாகவே நல்வாழ்க்கையாக இருக்க முடியும். நமது இறுதி காலங்களில் யாராவது நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நல்ல மனிதன் இந்த நிலையில் இருக்கிறார், நல்ல அருமையான மனிதர், இரக்கமான மனிதர், லஞ்சம் வாங்க மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார், தீமையான பேச்சு உடனே வராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது வாழ்வு இருந்து விட வேண்டும். இன்றைய அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் அல்லது பதவியில் இருப்பவர்களை நினைத்து பாருங்கள், என்ன நினைக்கின்றார்கள்? அடுத்தவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவன் தீமை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், இவன் பெரிய பித்தலாட்டக்காரன், இவனுடைய பணம் என்ன சம்பாதிச்சதா, பிறரை ஏமாற்றியது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இது வாழ்வா? இப்படிப்பட்ட வாழ்வு கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டுமா? இதையெல்லாம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே என்னை மாற்றுகிறேன், என் உடல், உள்ளம், இதயம் அனைத்தையும் மாற்றி உன் பக்கம் திருப்புகிறேன் என அழைப்பு கொடுப்பதுதான் இந்த தவக்காலமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:6 சொல்லப்படுகிறது, வெற்றி நமதே என்பதற்கிணங்க இக்காலம் முற்றிலும் பயன்படட்டும். வெற்றி நமதே என்று சொல்லும் அளவிற்கு இந்த தவக்காலம் முற்றிலும் பயன்படுத்தப்படட்டும். ஏதோ திருப்பலிக்கு போனேன், வழிபாடு நடத்தி கொண்டேன் என்பதல்லாமல், நான் வாழ்ந்து வருவான், நான் வெற்றி அடைவேன், இறைவன் பக்கம் திரும்புவேன், முழு மனமாற்றம் அடைவேன், நல்ல பெண்ணாக ஆணாக இருப்பேன், நல்ல கிறிஸ்தவனாக இருப்பேன், கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது வாழ்வு முற்றிலும் மாற வேண்டும் என்பது உள்ளத்தில் கொண்டு இருப்போம். அதையே நினைத்து இந்த தவக்காலம் முழுவதும் தியானிப்போம், இதயங்களை கிழித்துக் கொள்வோம், நமது வாழ்வை மாற்றி விடுவோம். இறைவா, உன்னை அடைவதே, உன்னை நோக்கி ஜெபிப்பதே, உன்னை இந்த உலகிலே பிரதிபலிப்பதே என் நாவு செய்யும், என் கை செய்யும், என் கால் செய்யும், என் கண்கள் செய்யும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது வாழ்வு மாறும் என்று சொன்னால், எத்தனை துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் இறைவன் கூடவே இருந்து நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார் என்பது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. இனிய சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பார்ப்போம். இந்த தவக்காலத்திலே இந்த ஒரு வாழ்வை பெறுவதற்காக, உள்ளத்தை மாற்றுவதற்காக, நல்ல செயல்களை செய்வதற்காக ஏதாவது ஒரு தியானத்திலே கண்டிப்பாக பங்கு பெறுவேன். குடும்பத்தில் உள்ள தாய் இந்த முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நமது பிள்ளைகள், குடும்பம் முழுவதும் ஏதாவது ஒரு தியானத்திலே பங்கு பெறுவோம் என முடிவெடுங்கள். ஒரு நற்செய்தி கூட்டமாகவும் இருக்கலாம், அருமையான தியானமாக இருக்கலாம். ஒரு நாள் முழுவதும் கூட அந்த தியானத்தில் பங்கு பெறுவேன், நான் தினமும் விவிலியம் வாசிப்பேன். சிந்தியுங்கள், தினமும் விவிலியம் வாசிப்பேன். இந்த 40 நாட்களிலே நான் புதிய ஏற்பாடு முழுவதையும் முடித்து விடுவேன். முடிவெடுக்கலாமே. 40 நாட்களும் திருப்பலிக்கு நான் செல்வேன். ஏதாவது ஒரு நாள் செல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் குறிக்கோளை 40 நாள் திருப்பலி செல்வேன். வெறுமனே திருப்பலி செல்வதல்ல, அந்த இறை வார்த்தையை உள்வாங்கி தியானித்து திவ்ய நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்று முடிவெடுப்போம். ஜெபமாலை ஜெபிப்பேன் என்று முடிவெடுப்போம். நான் தவ முயற்சிகளை செய்வேன். அருமையாக என் உணவு, என் உடை இவைகளிலே ஒருத்தல் செய்து அந்த பணத்தை சேமித்து ஏழைகளுக்கு கொடுப்பேன். நல்ல செயல்களை செய்வேன்
என்பதெல்லாம் முடிவெடுப்போம். நமது குடும்பம் முழுக்க இறைவா, இந்த தவக்காலத்திலே உம்மை பிரதிபலிக்கும் குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்கும். தீமையான வார்த்தை, தீமையான பழக்க வழக்கம், தீமையான செயல்பாடுகள் எங்கள் குடும்பத்தில் இருக்காது. எங்களை நாங்கள் உருவாக்குகிறோம், எங்கள் இதயத்தை உமது பக்கம் திருப்புகிறோம் என்று சொல்லி பார்ப்போம், செயல்படுத்துவோம். இந்த 40 நாட்களும் நமக்கு இறை அருள் கிடைக்கும் நாட்களாக இருக்கும். முழுமையான மனமாற்றமாக இருக்கும். அதனிலேயே கொண்டு வருவோம். நான் இனி தீமையாக பணம் பெற மாட்டேன், தீமையாக அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், நான் அமைதியை, நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்வேன், நான் துன்பப்பட்டு கஞ்சி குடித்தாலும் நியாயமான வாழ்க்கையை வாழ்வேன் என்ன முடிவெல்லாம் உருவாக்கி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அதுதான் இந்த தவக்காலம் நமக்குள் பெரிய மாற்றத்தை, மனமாற்றத்தை, நல்வாழ்வை தருவதாக இருக்க முடியும். அன்புக்குரியவரை சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன், கிறிஸ்துவின் பெயரை சொல்லக்கூடியவனாக நல்ல மனிதனாக இருக்க வேண்டாமா? பலகீனங்கள் இருக்கலாம். இந்த பலகீனங்களை இறைவன் புரிந்து கொள்கிறார். இந்த பலகீனங்களை எல்லாம் பலமாக வைத்து வாழ்வோம், மாறுவோம், செயல்படுவோம் என்ற எண்ணத்திற்கு வர வேண்டாமா? நான் இன்னும் நன்மையான செயல்களை, நல்ல இலக்கை, நல்ல வாழ்வை நான் செயல்படுத்தினேன் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் அத்தனை பலகீனங்களையும் மாற்றி போடுவார் என்பதை உள்ளத்தில் கொண்டிருப்போம். குடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை, இல்லை சண்டையிட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை, ஏமாற்றி வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை இருந்துவிட வேண்டாம். எனது ஒவ்வொரு மூச்சும், எனது ஒவ்வொரு செயல்பாடும் இறைவா உம்மை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்ற முடிவை இந்த தவக்காலத்தில் எடுத்து பார்ப்போம். நிச்சயமாக நல் அருளை ஆசிரை, நல்ல வாழ்வை, புனித வாழ்வை, இறை அருளை கொண்ட வாழ்வை, எத்தனை துன்பங்கள் இடது பக்கம் வலது பக்கம் விழுந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம் என்பது முற்றிலும் உண்மை. இத்தவக்காலம் மனமாற்றத்தை தருவதாகும். இத்தவக்காலம் இறை அருளை தருவதாகும். இத்தவக்காலம் நம்மை கிறிஸ்துவின் பிரசன்னமாக மாற்றும் காலமாக அமைந்திட இனிய வாழ்த்துக்களை அன்போடு தருகிறோம். இறைவன் இத்தவக்காலத்தில் நம்மை புனிதப்படுத்துவாராக. ஆம்.